ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மீன் ரெசிபி. மீனும் கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து எண்ணெயில் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எண்ணெயில் வதக்கிடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கீரி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் 4ஆக கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காயும் எண்ணெயில் வதக்கி விட்றேன். கத்திரிக்காய் வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2.5 ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மீன் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வச்சிடலாம். அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். இப்போ மீனை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்கட்டும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு, கத்திரிக்காய் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு.